ஸோ ஹே காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிஷோர் vlogs. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இந்த ரிவ்யூ வரதுக்காக. ஸோ மாருதி சுசுக்கியோடைய டிசையர் 2024க்கான ஒரு ஃபேஸ் லிஃப்டான ஒரு வண்டி தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இந்த வண்டி இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்த ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரையில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும், ஒரு டீட்டெயில் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். இந்த வண்டி நம்ம கூட இருக்கிறது ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டருக்கான ஒரு Z சீரிஸ் இன்ஜின் தான். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஒரு 5 ஸ்பீடுக்கான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வண்டி. என்னென்னலாம் அப்படி சேஞ்சஸ் வந்து இந்த சுசுக்கி டிசையரில் கிடச்சிருக்கு, ஸோ ஓல்டுலேருந்தும் இந்த வண்டிக்கு என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் ஒரு குயிக் ரிவ்யூவை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய கீ. சுசுக்கிக்கான லோகோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாக், அன்லாக் அண்ட் பூட்டுக்கான ஒரு ஆப்ஷன், ஹோல்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட்டை வந்து நீங்கள் வெளியே இருந்துகிட்டே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின், 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சாதாரணமாக கொண்டு வராமல் பழைய ஷிஃப்ட்டுக்கும் இப்போ வந்து ஷிஃப்ட் 2024க்கும் இந்த டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனுடைய டிசைன் பேட்டர்ன் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிறதா ஷிஃப்ட்டு, எஸ் இங்கே நமக்கு டிசையர். ஸோ டோட்டலாகவே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு 6 ஸ்லாட்டுக்கான ஒரு ஹரிசாண்டல் இது கொடுத்துருக்காங்க, ட்ரில்லு. ஸோ மேலே வந்து சுசுக்கிக்கான லோகோ, அது கூடயே பார்த்தீங்கன்னா 2 ஹெட் லேம்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரோம் லைன் வந்து ஒன்று ட்ராவல் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 6 ஐஸ் க்யூப்க்கான லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் LED ப்ரொஜெக்டர் தான் வந்து கிடச்சிருக்கு. இண்டிகேட்டர் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் லைன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத சுசுக்கியில் ஒரு ப்ரீமியமான ஒரு ஹெட்லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 3 வந்துட்டு ஹை பீமும் 3 வந்து லோ பீமாவும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் கிளான்ஸால் இந்த டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹவுசிங் இங்கேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டரில் தான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் சேம் 3995 மில்லிமீட்டருக்கான ஒரு லென்த்து தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இங்கே நமக்கு கிடைக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்த ஷிஃப்ட்டுக்கு நல்ல கர்வி ஒரு மஸ்குலர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் அண்ட் ஸ்லீக் டிசைன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு C8 டயர் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 185/65 ரிம் சைஸ் வந்து 15 இன்ச்சுக்கான டயர். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் பேக்கில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மெக்ஃபர்ஷனுக்கான சஸ்பென்ஷன், ரியரில் வந்து டார்ஷன் பீமுக்கான சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ ஷோல்டர் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ORVMs ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் ORVMs டாப் எண்டில் வித் இண்டிகேட்டர் கூடவே 360 டிகிரி கேமராவும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. பட் டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கலரில் தான் கொடுத்துருக்கு. பட் 2 சைடுமே ரெக்கோ சென்சார் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டோரில் வந்து க்ரோம் ஃபினிஷோடவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் மாதிரி நமக்கு சன்ரூஃப் வந்து இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கு. ரியரில் ஷார்க் ஃபின் ஆண்டனா, தென் இங்கே நமக்கு ஒரு sub 4 மீட்டர் செடன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வைப்பர் கிடையாது, பட் டிஃபாகர் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். சுசுக்கிக்கான லோகோ, தென் கனெக்டிங் லேம்பை இங்கே கொடுக்காம அதுக்கு பதிலாக ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்து 2 டெயில் லேம்பும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இவங்களும் வந்து அந்த கனெக்டிங் டெயில் லேம்பை ஃபாலோ பண்ணாமல் இருந்தது எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய் ஷேப்பில் இருக்குன்னே சொல்லலாம். அங்கே பாருங்கள், ஒய் ஷேப்பில் ஃபுல் இது வந்து LED, இது வந்து உங்களுக்கு ஹேலோஜனில் காஸ்ட் கட்டிங் உங்களுக்கு பார்க்க முடியும். ரிவர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் மட்டும் ஹேலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்லீக் டிசைனில் இருக்குது ரியர் டெயில் லேம்ப்பு. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், அங்கேயே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா. தென் அதுக்கு அடுத்து கீழே பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பார்க்கிங் சென்சார் இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பூட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பட்டன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஒரு 382 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு பின்னாடி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டீல்
சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு. பூட்டில் நமக்கு மேலே லைட் வந்து ஒரு ஹாலோஜன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸ்பேர் வீல் இதுக்கு அடியில் வந்துடுது, 14 இன்ச்சுக்கான ஸ்பேர் வீல். ஸோ இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பூட்டுக்கு மேலே எதுவுமே கொடுக்கல, ஒரு ஸ்கெலிட்டன் ஓப்பனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, டிசைன் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வண்டியோடைய பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 43 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வருது. ஸோ என்னென்ன வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி இந்த 2 வேரியண்ட்டில் வந்து இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுடைய மைலேஜ் 23 km/லிட்டரும், சிஎன்ஜி எடுத்திங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டருக்கான ஒரு ரேஞ்ச் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரைவ் ரிவ்யூவில் இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் பழைய ஷிஃப்ட் டிசையரோட இந்த டிசைர் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்பவுமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா டிசையர் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில்லில், லைட்டில், ஓவரால் பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் போய் பார்க்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் சென்சார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டோர் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 டிகிரிக்கான ஓப்பனிங்கோட கிடச்சிருக்கு. இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு டுவல் டோன் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் கலரில். அங்கங்கே வந்து உங்களுக்கு வுட் ஃபினிஷில் ஒரு சில்வர் குரோமுக்கான ஒரு பிரஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபாலோ ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் இந்த டிசைனில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டோர் ஹேண்டில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் குரோம் ஃபினிஷில் டோர் நாப், இந்த இடத்துல ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பெய்ஜ் கலர். தென் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், ஆம்ரெஸ்ட்டில் வந்து நீ வைக்கிற ஏரியாவில் சின்னதாக ஒரு சாஃப்ட் டச்க்கான பேட்டர்ன், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர், ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இதனுடைய சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஃப்ரண்ட் கேபின் வியூ பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணி இந்த வண்டியோடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸ்டட் எஃபெக்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், நல்ல ஒரு பில் குவாலிட்டி இங்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஜினோட நாய்ஸ், 3 சிலிண்டர் இன்ஜினோட நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ஜின் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க, 1 டச்சுக்கான ஸ்டார்ட் தான். எஸ், வண்டி இப்போது ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டீ கட்கான ஸ்டேரிங் வீல் தான் கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கிருந்து அந்த சில்வர் வுட் ஃபினிஷில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ட்ராவல் பண்ணி ரைட் சைடு வரைக்கும் நமக்கு போயிருக்கு. நல்லாவே இருக்குது டிசைன் தீம் பொறுத்த வரைக்கும். ரவுண்டாக ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ், சுசுகிக்கான லோகோ, தென் மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ், ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஃபோனுக்கான ஆப்ஷன் வந்து கீழேயும். ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் டில்ட் பண்ணிக்க முடியும், பட் டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் ஸ்டேரிங்கோட grip வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டிச்சஸ் எல்லாம் டீசெண்டாகவே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ எம்ஐடி நமக்கு ஸ்பீடோமீட்டர் ரைட்லேயும், ஆர்பிஎம் மீட்டர் வந்து லெஃப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு டிஎஃப்டிக்கான டிஸ்பிளே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு காக்பிட் தீமில் வந்து எம்ஐடி ப்ரொவைட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். மேஜரான விஷயம் எல்லாமே இதில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படியே லெஃப்ட்டில் வந்தோம் அப்படின்னா கிளார் லைட்டாக தெரியுது, பட் இருந்தாலும் ஒரு 9 இன்ச்சுக்கான ஒரு ஸ்மூத் டச் ஸ்க்ரீன் வந்து இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹசார்ட்கான ஸ்விட்ச், ஏசி வெண்ட் வந்து 2, ஒரு சில்வர் குரோம் பிரஸ்ட் எலமெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கன்சோல் பொறுத்த வரைக்கும் டிரைவர் சைடு கொஞ்சம் டில்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பி டைப்க்கான ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று ப்ரொவைட் ஆகிருக்கு. வயர்லெஸ் சார்ஜர் வந்து டாப் எண்டில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் நாப் பார்த்தீங்கன்னா சின்னதாக சங்கியாக இருக்குன்னே சொல்லலாம், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ரிவர்ஸ், எஸ், உங்களுக்கு ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடச்சிருது. கூடவே 360 டிகிரி கேமரா வந்து இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீடுக்கான ஒரு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன், சுற்றி வந்து பிளாக் கலர் க்ளாசி எஃபெக்டில் வந்து ஹவுசிங் பண்ணியிருக்கிறது. லுக் வைஸ் ஓகே, நல்லாவே இருக்குது. சைடில் உங்களுக்கு ஒரு பிளாக் எஃபெக்டில் கிரே எலிமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக் தான். ஸோ கியர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, ஏன்னா சுசுக்கியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை விட இந்த கியர் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூல் அண்ட் க்ளோ பாக்ஸ் டாப் அண்ட் எடுத்தாலும் கிடைக்கிறதில்ல, பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இங்கனால் இந்த இடத்துல பார்க்க முடியும். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர் பேக்ஸுங்கிறது வந்துடுது. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸுக்கான சைல்ட் மவுண்ட், தென் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் ட்ரம் பிரேக், இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேபின் வியூ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு க்ளாசி எஃபெக்ட்டுக்கான மீடியா பிளேயர் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த திக்னஸை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லாவே இருக்கும், பார்த்தா தெரியும்.
ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. செப்பரேட்டாக இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் லுக் வைஸ் கிளாசி எஃபெக்ட் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் வந்து இந்த கேபினுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ எஸ், ஃப்ரண்ட்டில் வந்து ஓவராலாக எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். மேலே வந்து நமக்கு நார்மல் IRVMs தான் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப் வந்து எல்இடியில் கிடைக்கல, நார்மலாக கிடச்சிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு சன்வைசர் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கொடுத்துருக்கு. தென் டிரைவர் சைடில் உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக எஸ் ஒரு சன்ரூஃப் வந்து இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிசைரில் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து டின்ட் ஒட்டியிருக்கு. ஸோ இதை மேனுவலாக தான் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். எஸ், இப்போது இந்த வண்டியோடைய ரியர் சீட்டுக்கான கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத இறங்கிட்டு பார்ப்போம். ஸோ என்னோடய சீட் பொசிஷன் நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். எஸ், இதுதான் என்னோடய டிரைவிங் பொசிஷன். ஸோ இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு இந்த வண்டியோடைய ரியர் சீட்டுக்கான கேபின் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இறங்குறதுக்கு ஈஸியாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ ரியரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கிடச்ச மாதிரி ஒரு டியூவல் டோனுக்கான டோர் ஹேண்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் சேம் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி கிடச்சிருக்கு. சில்வர் க்ரோம்க்கான ஒரு டோர் நாப், பவர் விண்டோக்கான ஸ்விட்ச், ஸ்பீக்கர், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. பட் இந்த இடத்துல பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க நீ ஸ்பேஸ்க்கு. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெய்ஜ் கலர் இன்டீரியர் பின்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே. ஸோ ஆம்ரெஸ்ட்டோடவே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுலேயே 2 கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டோட தான் வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்கூப் அவுட் பண்ண டிசைன் உன்னால் ஃபீல் பண்ண முடியுது. சீட்ஸ் குஷன் நல்லாவே இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், டிசைரோட பேக் சீட்டில் தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். லெக் ரூம் நல்ல ஒரு லெக் ரூம் கிடைக்குது. என்னோடய சீட் பொசிஷன் தான் வச்சுருக்கேன் இந்த சீட்டை. ஸோ அப்படி இருக்கும்போது டிரைவிங் பொசிஷன் என்னோட தான் இருக்கும்போது லெக் ரூம் நல்லாவே இருக்குது. தென் நீ ரூம் நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளோ எனக்கு நீ ரூம் வந்து கிடச்சிருக்கு. தென் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 80%க்கான தை சப்போர்ட் கிடைக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு சென்டரில் ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் ரூமை வந்து அங்கேயும் இந்த இடத்துலையும் வந்து ஷேர் பண்ணி தான் ஆக முடியும். ரியரில் ஏசி வெண்ட் வந்து ஒரு நார்மல் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் எதுவும் தரல. சின்னதாக ஒரு ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஏரியா, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் சீட்டில் மட்டும்தான் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இல்லை. ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டோட தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேலே சன்ரூஃப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப் வந்து ஒரு ஹேலோஜனில் தான் செட்டப் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில். ஸோ அதே மாதிரி அங்கேயும் வந்து ஹேலோஜன் செட்டப்பில் ஒரு கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரியரில் நம்ம பார்த்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட் சீட்டுக்கான ஃபெசிலிட்டியும் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கு. மேலே எந்த ரேப் எதுவுமே பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் வெயிலில் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா பெய்ஜ் கலராக இருக்கறனால அவ்வளோவா வெயில் அப்சர்வ் பண்ணாது. பட் பிளாக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டரில் ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 கப் ஹோல்டரோட கிடச்சிருக்கு. ஒரு டீசெண்டான ஸ்பேஸில் ஆம்ரெஸ்ட் வந்து நின்றுது. இப்போ என்னோடய ஹெட்ரெஸ்ட்டு கம்ஃபர்ட், ஹெட்ரெஸ்ட் நல்லா பெரிய ஹெட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஹெட்ரெஸ்ட் கம்ஃபர்ட் எனக்கும் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ ஆம் வச்சுட்டு நம்ம இப்படி ரிக்ளைனிங் பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஹெட்ரூம் நல்ல ஒரு ஸ்கூப் அவுட். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சன்ரூஃப் வரதுனால நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு இப்படி போகுது. ஸோ அதனால் ஹெட்ரூம் ஓகே, நிமிர்ந்து உட்காந்தா கூட எனக்கு டச் ஆகலை. பட் என்ன 6 ஃபீட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம்தான். என்னோடய ஹைட் கம்மியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. ஸோ டிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சின்னதாக ஒரு குவார்ட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதை வந்து அடைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு உள்ளுக்குள்ளே அடைச்ச மாதிரி ஃபீல் வந்திருக்கும். நல்ல ஒரு டிஎல்ஓ வந்து வெளியிருந்து உள்ளே கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் இதுதான் நியூ டிசைரோடைய 2024 மாடலோடைய கேபின் வியூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக வந்து நம்ம இன்டீரியர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ வெளியே போயிட்டு இந்த வண்டியோடைய இன்ஜின், அதுக்கப்புறமா இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன், வேரியன்ஸ், கலர் இதெல்லாமே கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ தி ஆல் நியூ டிசைரோடைய இன்ஜின் பானட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இன்ஜினோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ பானட் எஸ் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால் தூக்கும் போது தெரியுது. ஸோ இன்சுலேஷன் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே தான் நமக்கு 1.2 லிட்டருக்கான ஒரு 3 சிலிண்டர் Z சீரிஸ் இன்ஜின் வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பருக்கான ஃபில்லிங், ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி ECM யூனிட் வந்து உள்ளுக்குள்ளே நீட்டாகவே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது.
அண்டர் பாடி கவர் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. எஸ், ஹீட்டிங் நல்லாவே இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம், இன்சுலேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்ஜின் 1.2 லிட்டருக்கான 3 சிலிண்டர் Z சீரியஸ் இன்ஜின். ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 89 பிஹெச்பி பவரும் 111 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி பெட்ரோல் 2 ஃபியூவல் ஆப்ஷனில் வந்து கிடைக்குது. ஸோ ஹோல்டிங் எல்லாம் பாருங்கள், இன்ஜினில் லைட்டாக வைப்ரேஷன் தெரிஞ்சாலும் பாடியில் அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி நல்லாவே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. இந்த வண்டியோடைய பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. எஸ், பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த வண்டியோடைய பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோட்டில் வந்து ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணக்கூடியது 24 to 25 கிலோமீட்டர் பர் லிட்டர். நீங்கள் சிஎன்ஜி போய்கிட்டீங்க அப்படின்னா 33 கிலோமீட்டர் பர் கிலோகிராமுக்கான மைலேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம இதை ஒரு நாள் ட்ரைவ் பண்ணி இதனுடைய மைலேஜ் டெஸ்ட் கண்டிப்பாக எடுப்போம் ஃப்யூச்சரில். இதுக்கடுத்து இந்த டிசைரில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டியை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் மாருதி சுசுகி ஷோரூம், அரீனா அண்ட் காங்கேயம்லேயும் உங்களோட ஷோரூம் இருக்குது திருப்பூரில். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் என்கொயரிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குயிக் ரிவ்யூ. இந்த வண்டி வந்து இப்போது இன்னொரு ஷோரூமுக்கு கிளம்புது. ஸோ அதனால் சீக்கிரம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதுலேயே நிறையா வேரியன்ஸ் இருக்குது. அந்த வேரியன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிஷோர் vlogs. Bye.